tryna obey me. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ vlogs. இன்றைக்கி வந்துட்டு நம்ம vlogல வந்துட்டு ஒரு கெத்தான காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கார் வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு காரு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு vlogல பார்க்க போகிற கார் வந்துட்டு இதுதான், MG Hector PLUS. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி vlogல பார்க்க போகிறோம். ஸோ இதை ஓட்டி இப்போ தான் டஃப்லான் கோட்டிங்லாம் போட்டு அப்படியே வண்டி பல ரெடியாக வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வண்டியோட கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு லாக் அன்லாக் அண்ட் டிக்கி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே டிஆர்எல் சரி இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. தென் இதோட டிஆர்எல்ஸ் வந்துட்டு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது இந்த வண்டியில். மெயினாக அந்த கிரில் வந்துட்டு ஹனிபி இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் நம்ம போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு ஒரு 17 inches அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. குட்டியர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 17 inches அலாய்ஸோட. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே சென்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த காரில். இதான் வண்டி உள்ளே போனோடனே கொசு நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ டோரை சாத்திடலாம். டோர் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு காட்டுது. பின்னாடி டோர் சரியாக நான் சாத்தலை, அதுவும் காமிச்சிட்ருக்கு. மெயினாக இந்த வண்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம நோட்டீஸ் பண்ணுற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த கன்சோல் தான் நம்ம இது பார்ப்போம். ஆனால் வேறு லெவல் மேசிவான கன்சோல் இது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் பூஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணலாம். அங்கே போகிறாருல அவர் தான் நம்ம அமிதாக் மாமா, இவர் தான் நம்ம அமிதாக் மாமா. ஸோ இது வந்துட்டு ஒரு மேனுவல் காரு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மேனுவலில். அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம்னா பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க இதில் நம்மளுக்கு. செம்ம வியூ. ஸோ இவ்வளோ பெரிய பேனராமிக் சன்ரூஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஒரு 2 பேர் ஜாலியாக மேலே நிற்கலாம் நைட்லாம். மீன்ஸ் இதை சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டு ஜாலியாக. ஸோ அந்த விதத்தில் நம்மளுக்கு இந்த இது கிடையாது. பின்னாடி வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு 2 seats தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக பார்த்தா இது வந்துட்டு ஒரு 4, 5, 6 சீட்டர் வெஹிக்கிள் தான் இது. ஸோ அடுத்து நம்ம இந்த வண்டியில் நோட் பண்ணுற ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் நம்ம வந்துட்டு நோட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு ஆப்பிள் கார்ப்ளேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆண்ட்ராய்டுக்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த இதில் தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் நம்மளுக்கு ஏசி கண்ட்ரோல் எல்லாமே. டியூவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இதில். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இது பண்ணுறது, ஆட்டோவில் போடுறது. ஆட்டோவில் போட்டால் ஆப்வியஸ்லி ஏசி ப்ளோ ஜாஸ்தியாக தானே வரும், கம்மியாக வருது. ஆட்டோவில் போட்டோடனே பரவாயில்ல. என் காரில் ஆட்டோவில் போட்டோடனே அது ஃபுல் ப்ளோ அடிக்கும், அந்த மாதிரி தான் அடிக்கும்னு நினச்சேன். பட் அதுவே கரெக்டாக சென்ஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்ருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு இந்த வண்டியில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ஒரு கூலான ஃபீச்சர். எஸ், இதுதான் வந்து 360 டிகிரி கேமரா. ஸோ இதில் இன்னொரு மெயினான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த 360 டிகிரி கேமரா ஆன் ஆகிக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் பிஸ்னஸ் அவர் பிராண்டிங் பண்ணிருக்காரு, நம்ம சேனல் நம்ம பிராண்டிங் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, அவர் கிட்ட வந்தோடனே 360 டிகிரி கேமரா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆன் ஆகிடும். கேமரா பண்ணுறேன், அவர் தூரத்தில் போய் எடுத்துகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த வண்டியோட மெயின் என்ன சொல்கிறது, இன்னொரு கூலான ஃபீச்சர். ஸோ அவர் கிட்ட வந்தோடனே 360 டிகிரி கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ நம்ம பார்த்து சேஃபாக அதெல்லாம் ஓட்டிக்கலாம். ஸோ இதுதான் வண்டியோட பேக் டோர் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நீரும் ப்ராப்ளமே இல்லை, நீரும் நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு லெக் ரூமும் நல்லா இருக்குது. இதில் 3 சீட்டர் வருமானு தெரில. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 2 சீட்டர். ஐ மீன் பின்னாடி வந்து 2 சீட்ஸ் தான் வருது.
அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இந்த சீட்ஸ் வந்துட்டு நம்மளால் ரொம்ப தூரம் உட்காந்து போக முடியாது. இது கிட்ஸுக்கு தான் அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் அங்கேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக்கில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு ஒரு ஹோல்டர் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு ரீடிங் லேம்ப் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அதே தான் அந்த சைடும் இருக்குது. அப்புறம் முன்னாடியும் அதே மாதிரி தான் அந்த எஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். எஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் ஆன் அண்ட் ட்ராக்ஷன் ஆஃப் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. எஸ் அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா இது எஸ் ஆன்னோடனே டடன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே திருப்பி டிக்கி க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு சாஃப்டாகவே இருக்குது. எந்த பம்ப்ஸுமே வந்துட்டு நம்மளுக்கு உள்ள ஃபீல் ஆகவே இல்லை. வந்து காரை வந்து நம்ம கீயை விட வந்து ஃபோனில் தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும் கார். எப்படின்னா வந்து இப்போ எங்கள் வீட்டில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னா வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனோன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும் காரில். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இப்போ அவர் அந்த இடத்துல இருந்தே வந்து எங்கே அவர் எந்த ஸ்பாட்டில் வேணாலும் இருக்கலாம், அங்கேருந்தே வந்து கார் ஆக்சஸ் பண்ணலாம். வந்து கார் விண்டோவாக இருக்கிறதோ, சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதோ, இல்லைன்னா கார் ஆஃப் பண்ணுறதோ, எனிதிங் காரவே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து காரவே நம்ம டோட்டலாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு இப்போ கீயை வச்சு யார் வேணா தெஃப்ட் எடுத்துகிட்டு போயிடலாம்ல காரை. அதெல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த கார் எங்கே இருக்குது, கார் எந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு, எந்த நம்ம லைவ்ல எந்த லொகேஷன்ல இருக்கு கூட பார்த்துட்டு இருக்கோம். கார் மூவ் ஆகிட்டு இருக்கிறது எங்கன்னு கூட தெரிஞ்சிடும் அவருக்கு. இப்போ அப்போ வந்துட்டு அப்போ அவங்க அங்கிருந்தே கார் ஆஃப் பண்ண முடியும். ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்னதான் கீ வச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து கார் திருப்பி ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கூலான விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன இந்த கார் நம்ம வந்துட்டு எடுத்தோம்னா வீட்டில் வந்துட்டு சரியான பஞ்சாயத்து பாருங்க. 80 தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எடுத்தாலே நம்ம க்ரூசிங் ஸ்பீடு 90, 100, 110 அந்த மாதிரி தான். 80ல் வச்சு நாங்கள் எங்கே போகிறது. அதனால தான் சாமு இப்போ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருக்கான். வேறு வழி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த vlogல வந்துட்டு இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இது வந்துட்டு ஓகே ஸ்பீடாக போய் காட்டலாம், இல்லாட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கைகளால் காட்ட முடியாது. ஓரளவுக்கு சின்னதாக ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த சஸ்பென்ஷன் சைடு வந்துட்டோம்னா வண்டி வந்துட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. பம்ப்ஸ் எதுவுமே உள்ள ஃபீல் ஆகலை. நம்மளுக்கு இந்த A6 or 5 சீரீஸில் போகும்போது இந்த ஏர் சஸ்பென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏர் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த பம்ப்ஸுமே உள்ள ஃபீல் ஆகாது. அந்த லெவலில் இருக்குது. ஆனால் இனிஷியல் பிக்கப்பில் மட்டும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த புல் நல்லாவே தெரியுது. ஸோ பார்த்து 80 தாண்டிடுறது வீட்டில் கரெக்டாக 80. ஸோ இந்த vlogல வந்துட்டு MG Hector வந்துட்டு எங்களால் இந்த அளவுக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சு. அண்ட் தென் நிறையா vlogs அப்கமிங் vlogs இருக்குது. என்னோட சாமோட ஃபுட் கடை புது கடை ஓப்பன் ஆக போகுது. எத்தனை நாள் வச்சுங்க ஓப்பனிங்? நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங். ஸோ இதையும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஒரு vlog பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் டிக் பண்ணிடுங்க. அடுத்த Shree vlogல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை.